நண்பர்களே, இந்திய அணி பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்துக்கு எதிரான முதல் T20 போட்டியில் வந்து 6ஆம் தேதி வந்து விளையாடுறாங்க. 8ஆம் தேதி வந்து 2வது T20 போட்டி, 10ஆம் தேதி வந்து 3வது T20 போட்டி வந்து நடக்குது. இப்போ வந்து இந்திய அணிக்கு வந்து சூப்பரான ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சிருக்கு. அதாவது வந்து பாகிஸ்தான் அணியுடைய வரலாற்று சாதனை வந்து முறியடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்திய அணிக்கு வந்து உருவாயிருக்கு. அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். பாகிஸ்தான் அணி வந்து T20 போட்டிகளை வந்து கண்டினியூஸாக 11 போட்டியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. தோக்கவே இல்லை. நடுவில் தொடர்ச்சியாக 11 போட்டியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுதான் வந்து சர்வதேச அளவில் வந்து இப்போ வந்து ரெக்கார்டாக இருக்குது. இந்திய அணி வந்து இது நாள் வரைக்கும் கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் இப்போ 10 T20 போட்டியில் வந்து விளையாண்டுருக்காங்க. அந்த 10 T20 போட்டியில் வந்து 8ல் வந்து ஜெயிச்சிருக்காங்க. 2 போட்டி வந்து ட்ரா இருக்குது. அப்போ வந்து இந்திய அணி வந்து நடந்து முடிந்த 10 போட்டியில் வந்து தோல்வியை சந்திக்கலை. இப்போ அடுத்ததான் வந்து நியூசிலாந்துக்கு எதிராக வந்து 3 T20 போட்டி இருக்குது. இந்த 3 T20 போட்டியிலே இந்திய அணி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய சாதனை வந்து இந்தியா வந்து சமன் செஞ்சுருவாங்க. ஏற்கனவே 8 போட்டியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இப்போ 3 போட்டியிலையும் ஜெயிச்சாங்க அப்படின்னா 11க்கு 11 அப்படிங்கிற கணக்கில் வந்து பாகிஸ்தான் அணியுடைய சாதனையை வந்து இந்திய அணி வந்து சமன் செஞ்சுருவாங்க. விராட் கோலி இல்லாத காரணத்தினால ஹிட்மேன் தலைமையில் இந்திய அணி வந்து களமிறங்குறாங்க. ரோஹித் சர்மா வந்து இந்திய ரசிகர்களுக்காக இந்த சாதனையை வந்து செய்யணும் அப்படின்னு வந்து இந்திய ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி வந்து இந்த T20 சீரிஸ் வந்து முடிஞ்ச பிறகு வந்து ஆஸ்திரேலிய அணி வந்து இந்தியாவுக்கு வந்து சுற்றுப்பயணம் வராங்க. அவங்க வந்து 2 T20 போட்டியில் வந்து விளையாட போகிறாங்க. அந்த 2 T20யில் வந்து முதல் T20யில் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தான் அணியை பின்னுக்கு தள்ளி 12 T20 போட்டியில் வந்து கண்டினியூஸாக ஜெயிச்சு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சாதனை பண்ணிடுவாங்க. அந்த சாதனை பண்ணுவதற்கான வாய்ப்பு வந்து இந்தியாவுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ரோஹித் மற்றும் விராட் கோலி 2 பேரும் வந்து எந்த அளவுக்கு வந்து சிறப்பாக செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.